ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம பவிலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடி கண்டிப்பாக செஞ்சு தர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா கோகோனட் புட்டிங். இது எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, தேங்காய் அரை மூடிங்க, 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருங்க, இவ்வளோதாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோங்க. தேங்காய்க்கு பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்கணுங்க, அதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம சேர்த்து அரைக்க போகிறோங்க. ஏன் ரிமூவ் பண்ணுறோன்னா, அது ப்ரௌன் கலரில் லைட்டாக வருங்க. புட்டிங் பியோர் ஒயிட்டாக இருக்குங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அரை மூடி தேங்காய்க்கு நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்குவோங்க. அப்போ தான் தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்குங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் தான் புட்டிங்கில் தேங்காய் பாலோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் நல்லா மையாக அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த தேங்காய் பாலை கவுத்திட்டு வடிகட்ட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நமக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் ரெடிங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப திக்கா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் ஹீட் ஆகிற வரைய வெயிட் பண்ணலாங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதுல ஊத்திடலாங்க. தேங்காய் பால் நல்லா சேர்த்துட்டும் லேசாக கலந்து விடுங்க. ஒரு 2 செகண்ட் சும்மா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. உங்களோட இனிப்போட அளவுக்கு தக்கன நீங்கள் சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. சர்க்கரையை நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியே இல்லாமல் கலந்துட்டு நம்ம தேங்காய் பாலை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால நம்ம அப்பப்போ இதை கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் டக்குன்னு கட்டி ஆயிடுங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு கட்டி சேர விடாமல் அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்காக மாறுங்க. இந்த ப்ராசஸ் செய்யும்போது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தாங்க இருக்கணும். இருக்கிறதுல எது லோ ஃப்ளேமோ அதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இருக்கவே கூடாதுங்க. கட்டி இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை பவுலில் மாற்றிடலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நார்மலாகவும் வெளியே வச்சும் சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுங்க அது செட் ஆகிறதுக்கு. நான் வெளியே வச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம டீமோல்டு பண்ணிவிட்டு தட்டுனீங்க வைங்களேன், அவ்வளோ அழகான புட்டிங் ரெடிங்க. இது நல்லா ஒரு காரசாரமான விருந்து சாப்பிட்டு கடைசியாக ஸ்வீட்டாக கூலிங்காக சாப்பிட்ணுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.